ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் 2 வீடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பற்றி இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழை வெற்றி காலத்தை சேர்ந்த மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமிங்கிறவர் தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் வச்சு லஞ்சம் வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து தமிழை வெற்றி காலத்தின் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா அவரை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டப்படி அவர் மேலே நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லிட்டாங்க. அந்த லஞ்சம் வாங்கப்பட்ட வீராசாமி அவருடைய தரப்புல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இது வந்து லஞ்சம் நான் வாங்கல, லஞ்சம் வாங்குறதா என்னுடைய ஆபீஸ்ல வச்சு இப்படியே வெளிப்படையா நான் வாங்குறேன், அதுதான் ஏன் ஜிபே நம்பர்லயே நான் லஞ்சம் வாங்குறேன், இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாருமே எனக்கு தர வேண்டிய பணம் அதான் அவங்க கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா வந்து பார்த்தா தலைமை ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த விக்சல் வாரியர்ஸ் தளபதிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடனே வீடியோ போட்டு நாங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் முட்டு கொடுப்போம் நீங்க நினைக்காதீங்க, இது எவ்வளவு மிகப்பெரிய தவறு, நம்ம அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு லஞ்சத்தை ஒழிக்க போராடிட்டு இருக்காரு, இந்த டைம்ல இப்பெல்லாம் லஞ்சம் வாங்குறீங்க நீங்களா என்ன ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீராசாமி திட்டம் போட்டுருக்காங்க சில பேர். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுல நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த லஞ்சம் பெறப்பட்டா சொல்லக்கூடிய வீராசாமி சொல்றாருல, அதாவது நான் என்னோட ஆபீஸ்ல வச்சா நான் வாங்குவேன் அப்படின்ட்டு, அது எனக்கு இன்னமும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் புரியுது. அதாவது நீங்க எல்லாம் பாப்பீங்க, பேசிக்கா ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க ஒருத்தங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா அப்படி வந்து ஆபீஸ்ல வந்து உடனே பேக் ஓப்பன் பண்ணி அப்படியே கெட்டா ரோவா நோட்டை எந்த ஒரு கவர் எதுவுமே இல்லாம அப்படி ஓப்பனா எடுத்து லஞ்சத்தை அப்படி நீட்ட மாட்டாங்க. அது கொஞ்சம் மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? டைரக்டா அவங்க ஜிபே நம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு வர வச்சு கொடுப்பாங்க. இல்ல அப்படியே ஆபீஸ்லேயே லஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவர் வச்சு இல்ல ஒரு பையில வச்சு இப்படிதான் லஞ்சம் கொடுக்கப்படும். ஓப்பனா அப்படி கேஷா எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அதனால அது லஞ்சமா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கருத்து. சரி, அப்படின்னா தமிழை வச்சுக்கிற தலைமையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து கட்சியில் தூக்கிட்டாங்களே, அப்ப நீங்க என்ன லஞ்சம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமை அப்படிதான் ஆக்ஷன் எடுக்கணும். அது சரி, கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக ஒவ்வொரு அரும்பாடுபட்டு ஒவ்வொரு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாரும் கண்கொத்தி பாம்பா எதிரிகள் உட்கார்ந்து சுத்தி சுத்தி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நோண்டி நொங்கு எடுத்து நெகட்டிவா பரப்பிட்டு இருக்கும்போது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கக்கூடிய நீங்க உங்க கட்சி அளவுல முதலமைச்சர் விஜய் படத்தை வச்சு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பணம் பட்டுவாடா படுறது எந்த பணமா இருக்கட்டுமே, அது எதுக்கு அப்படி கொடுக்கணும்னு கேட்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாவது பேசிக்கா கொஞ்சமாவது ஒரு திங்கிங் வேண்டாமா? அதாவது பணமரத்தாட்டிலிருந்து நம்ம வந்து பாலே குடிச்சாலும் கல் தான் நினைக்கக்கூடிய காலம். ஓகேவா? சோ அதனால அவருடைய அஜாக்கிரதை நிறைய. நீங்க வந்து ஏன் இப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி அலுவலகத்துல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாங்குறீங்க, உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமாக எந்த மாதிரி பணம் இருக்கட்டும், அதை தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து ஏன் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்படி வாங்கும் போது அது இப்ப எவ்வளவு பெரிய சர்ச்சை ஆகுது, முதலமைச்சர் விஜய்க்கு எப்படி கெட்ட பேர் வருது, அதனால பாத்தீங்கன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் ஆக்ஷன் எடுக்கணும். அவர் தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் கட்சியை சேர்த்துக்கலாம். ஓகேவா? அதனால தலைமையை எடுத்த முடிவு சரி. நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு தான் நம்ம வந்து சட்டத்தில் இருக்கு. ஸோ அதே மாதிரி என்னோட மனசாட்சிப்படி அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா லஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி டைரக்டா யாரும் வாங்க மாட்டாங்க. அதாவது நம்ம பார்த்துட்டோம், ஏதோ அவர் வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களாக இப்ப வந்து தமிழை வச்சுக்கலாம் ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. இதுல ஒரு ஊராட்சி மன்றத்தில் இருக்கு, அவர் கையில என்ன வந்து பெரிய வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் இருக்கு, அவர் தான் எல்லா டெண்டரி விடுற மாதிரி அவர்கிட்ட வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லஞ்சத்தை கொடுத்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுமதி வாங்க வர மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது தீர விசாரிக்கப்பட்ட உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ அதனால இந்த எதிரிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்க, எங்கேயா சான்ஸ் கிடைக்காதானே பார்ப்பாங்க. சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பரப்பிட்டாங்க. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, தமிழை வச்சு வந்துட்டு ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஏன்னா இப்ப நிலம் அப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்துறாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதாவது லஞ்சம் ஊழல்லாம் மக்களுடைய ரத்தம், அரசியல்வாதிகள் ரத்தத்திலே ஊறி போனதுப்பா. அவங்க வந்து வாங்கியே பழக்கப்பட்டாங்க, நம்மளும் கொடுத்தே பழக்கப்பட்டாங்க. சோ இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல, அது ஏன் முடியாது, மனசு இருந்தா முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பயங்கரமா அதை பத்தி களை எடுத்துட்டு இருக்காரு. சோ ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்றாரு. அப்படிங்கிற நேரத்துல நீங்களாம் ரொம்ப அவருக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேர் வாங்குற இடத்துல நீங்க இருக்கக்கூடாது. அது வந்து எந்த ஒரு பணமா இருந்தாலும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அவர் உண்மையில லஞ்சம் தான் நம்மளுக்கு தோணலை. இப்போ இதுக்கு அடுத்த இன்னொரு வீடியோ ஒரு வைரல் ஆயிட்டுன்னு சொன்ன தெரியுமா, அதை நம்ம பேசலாம். என்ன கேட்டீங்கன்னா, நேரத்துக்குள்ள ஒரு திமுக சேர்ந்த ஒரு நபர், அதாவது பார்த்தீங்கன்னா தங்க நகை கழுத்துல கையில எல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற ஒரு கல்யாண வீட்டுல குத்தாட்டம் போடுறாரு. அதுதான் பயங்கர வயலாகி என்னைக்கே இவ்வளவு பணம் இருக்கு, திமுகவை தோத்து போட்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தேர்தலில் நிற்கும் போது என்னுடைய கையிருப்பு 10,000 ரூபாய் சொல்றாரு, ஒரு கார்லங்காரு. ஆனா கட்சியில உள்ள ஒரு கடைக்கோடி ஒரு திமுக சொன்ன இன்னும் இவ்வளவுக்குள்ள பணத்தோட கடந்து பயங்கர குத்தாட்டம் கிடறாங்களே அப்படிங்கிற மாதிரி யார் அந்த ஆளு யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ அதோடைய விவரம் வெளியே வருது.
ஆக்சுவலா அது எந்த கல்யாண மண்டபம் யார் வீட்டு கல்யாண மண்டபம் கேட்டீங்கன்னா திமுகவை சேர்ந்த பொதுச் செயலர் துரைமுருகன் இருக்காருல்ல, அவருடைய மகன் வேலூர் எம்பி கதிரானந்த் அவருடைய மகளோட நிச்சயார்த்த விழா. அந்த விழாவில் தான் திமுகவை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வள்ளியம்மை வேல்முருகனா, ஒரு பேர் வேல்முருகன் தான், வள்ளியம்மை வேல்முருகன் சொல்றாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி ஊராட்சி குழு தலைவர். ஓகேவா, இவருமே ஒரு ஊராட்சி குழு தலைவர் தான். ஒரு ஊராட்சி குழு தலைவருக்கு எப்படியா இவ்வளோ பணம், அப்படி என்னையா நீங்க பிசினஸ் பண்றீங்க, அந்த டைமண்ட் பிசினஸா பண்றீங்க நான் கேட்கறேன். அந்த கழுத்து இவ்வளவு தொங்குது, கையில இவ்வளவு தொங்குது. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வச்சுட்டு நேரத்தை ஆச்சரியம் வந்திருக்காங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். அவர்கிட்ட ஏதோ பணத்தை அவர்கிட்ட வாங்கின தொகை கொடுக்க வராங்க, ஒரு பிசினஸ் பண்றான்னு சொல்லுங்களேன். அது ஒன்றும் லஞ்சம் ஆயிட்டான்னு லஞ்சம் வாங்குறாங்க, இப்படியே ஓப்பன் வந்து வாங்குறாங்க. சரி, ஓகே, என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு திமுக சேர்ந்த ஒரு நிர்வாகி இவ்வளவுக்குள்ள போட்டு ஆடும்போது கட்சியே தோத்து போயிட்டு எல்லாரும் இனிமேல் எப்படிதான் ஆட்சிக்கு வர்றது, நம்ம அமைச்சரை பிடிக்கிறது அப்படின்னு போராட்டத்தில் இருக்கும்போது ஒருத்தர் அவ்வளோ கூலா கடந்துட்டு அப்படி போட்டு குத்தாட்டம் போடுறாருன்னா பாருங்க. இதை பார்த்துட்டு நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தமிழை வச்சு எல்லாத்தையும் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்குலாம் வாய் வருமானு எனக்கு தெரியல. அதாவது ஒரு கடைக்கோடியில் உள்ள ஒரு திமுகவுடைய ஒரு நிர்வாகி எந்த அளவுக்கு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோக்குள்ள சேர்த்து வச்சிருக்காரு, கோடிக்கணக்கில் அவர் மேலே சொத்து இருக்கான். ஸோ இதை போட்டு டான்ஸ் ஆடுறது, குத்தாட்டம் போடுறாரு. அப்போ அந்த கல்யாண வீட்டு நடத்தக்கூடிய கதிரானந்த் துரைமுருகன் அவர்களும் எவ்வளவு சொத்து இருக்கும், அப்போ திமுக தலைவர் அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கும், இதான் எண்ணி பார்க்க முடியுமா? இதெல்லாம் அவங்க வந்து நேரடியாக அதாவது உழைச்சு சம்பாதிச்ச பணமாவா இருக்கும். இங்க கஷ்டப்படுறவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். பணக்காரங்க மேலும் மேலும் பணக்காரங்க தான் போறாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் ஏமாந்து போய் இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க வந்து மக்களுடைய வரி பணத்தெல்லாம் நல்லா வந்து கல்லா கட்டி சொத்து சேர்த்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மாறிட்டாங்க. எல்லாருடைய சொத்தையும் கணக்கெடுத்தீங்கன்னா வெளிநாட்டுகள் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்கும், இங்க லோக்கல்லாம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தமிழ்நாடு இனிமையா சுரண்டக்கூடாது அப்படின்னு தான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒருத்தர் வர வச்சிருக்காங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம், முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இப்போ திமுக இவங்களோட வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து திமுக கட்சி கருணாநிதி அவர்கள் ஆரம்பத்துல ஒரு கஷ்டப்பட்டவர், ஒரு எழுத்தாளர், சினிமா பாடல் சரியா. அவர் வந்து சென்னைக்கு வரும்போதே கலர் ட்ரெயின் பிடிச்சா வந்தாரு, அதாவது டிக்கெட் கொடுக்காம தான் ட்ரெயின்ல பயணிச்சு வந்தாரு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வந்தவருக்கு பெருசா சினிமால திரை கதனை வசனம்லாம் எழுத முடியும். அதுல அவர் வந்து ரொம்ப படங்களும் இயக்கல, ரொம்ப படத்தையும் எழுதல. அதுக்கப்புறம் அரசியல் கட்சி வராது. ஸோ அப்போ அரசியல் வாழ்க்கை தான், அரசியல் வாழ்க்கையில சம்பாதிச்ச பணம் தான். அரசியல் வாழ்க்கையில அவர் ஒரு எம்எல்ஏவோ அமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு எவ்வளவு வருமானம், மாதம் ஒரு 2 லட்சம் இவ்வளவுதானே இருக்கும் சரியா. இப்ப இந்த வருமானத்துல அவங்க இவ்வளவுக்குள்ள ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சிருக்காங்கன்னா அப்போ அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்போ அவங்க என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, பணம் எவ்வளவுக்குள்ள மக்கள் பணத்தை எடுத்துருக்காங்கன்னா அவங்களே முதலமைச்சர் கூடியவருக்கு 2 லட்சம் தான் சம்பளம் வரும். ஓகேவா, அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது கீழே உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போஸ்டிங் இருக்குல்ல, இவங்களுடைய வருமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சமா தானே இருக்கும், ஒரு 1 லட்சத்துக்கு கீழே தானே இருக்கும். அப்போ அவங்க எல்லாம் அவ்வளவுக்குள்ள கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துருக்காங்க, 3 தலைவர் 4 தலைவர் இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் என்ன எப்படி வந்துச்சு கேட்டீங்கன்னா எல்லாம் ஊழல் லஞ்சம் தான், வேற என்ன. இவங்கெல்லாம் இது கணக்காட்ட முடியுமா? அதனாலதான் ஒரு தேர்தல் நிற்கும் போது கணக்காட்ட முடியல. இப்போ முக ஸ்டாலின் அவரால் கணக்காட்ட முடியல. என்கிட்ட ஒரு கார் கூட இல்லைன்னு கணக்காட்டுறாரு. கையில வைப்பு தொகையை பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 தான் இருக்குங்க, நான் அவர்கிட்ட 10,000 இருக்கும். ஸோ ஆனா இதே தான் நீங்க அப்படியே கட் பண்ணி முதலமைச்சர் விஜய் அவர்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமா துறையில நேரடியாக நடிச்சு சினிமா துறையிலேயே பாத்தீங்கன்னா கோடிய சம்பளம் வந்தவர். டைரக்டா எல்லாருக்குமே தெரியும் அவருடைய சம்பளம் என்னன்ட்டு. ஸோ அவர் அங்கேயே சம்பளம் அதாவது பணத்திலேயே அவர் வந்து அங்க வந்து நல்ல பணத்திலேயே அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஓகேவா, அவர் புதுசா அந்த பணத்தை சம்பாதிச்சு நம்ம சேர்க்கணுங்கிற எண்ணமே கிடையாது. ஒருத்தர் வந்து பணத்திலே இருந்ததுக்கப்புறம் பணமே அவருக்கு வெறுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மேல பணத்தை மட்டுமே சேர்த்துட்டு இருக்கிறதுல வாழ்க்கையில வந்து ஒரு பிடிப்பு இருக்கிறதுல என்ன இது பணத்தை மட்டுமே சேர்த்து என்ன வாழ்க்கைனா வாழ்க்கை தானே வாழ்க்கை. ஸோ ஏதாவது நம்ம 4 பேருக்கு நல்லதை உதவி பண்ணிட்டு போனதுதான் வாழ்க்கை. ஸோ அதனாலதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரும்போதே அவர் பணக்காரர், கோடீஸ்வரர். ஓகேவா, அவருக்கு இங்க வந்து புதுசா சம்பாதிக்கிறது அவசியமே கிடையாது. அதனாலதான் அவரால் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு மக்களும் நம்புறாங்க, நாமளும் நம்பிட்டு இருக்கோம். உண்மைதானே? இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம வந்து இன்னைக்கு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிருக்காங்க. அவர் சாம்ராஜ்யத்துல இருந்து வராரு, சிம்மாசனத்துல இருந்து வராரு. அந்த சிம்மாசனத்துல இருந்து வர்றவர் இங்க இருந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடின்னு அவருக்கு அவசியமே கிடையாது. அதனாலதான் அவரால் புரட்சியை ஏற்படுத்த முடியும். சோ அவரும் அப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்திட்டாரு. இப்பவே கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல லஞ்சம் வாங்கப்படுறது கிடையாது. லஞ்சம் வாங்க நம்பருக்கு போன் போடுங்க சொல்லி டேட்டா தூக்கி போட்டார் நம்பரை. ஓகேவா, இப்போ அவர் வந்து இப்படி புரட்சி ஏற்படுத்தி முடிச்சிட்டாரு. இப்ப இந்த ஒரு 5 வருஷத்துல ஒரு புரட்சி லஞ்சம் எங்கேயும் வாங்கப்படல வச்சுக்கல, அடுத்தாப்புல இவங்களால என்ன பண்ண முடியும்?
இதுக்கப்புறம் யார் ஒரு தடவை கொடுக்க மாட்டேன் வாங்காம பழகிட்டாங்க வச்சுக்கோ அரசு அதிகாரிகள், பயம் வந்துட்டு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அப்படியே பழகிட்டாங்கன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதா? அதுக்கு தான் வந்துட்டு கூப்பாடோ கூப்பாடு இந்த திமுக அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாம். ஐயோ இது வேற மேல போய் அப்ப நம்மளால போட்ட பணத்தை, ஏன்னா இவங்கலாம் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை அடிச்சுதான் போட்டு வாங்க முடியும், 1000 2000 ஓட்டுக்கு. ஆனா அவருக்கு அது தேவையே இல்லை, அவர் பணத்தையே உடைச்சிட்டாரு, சாதிமத அரசியல உடைச்சிட்டாரு. எல்லாமே ஒரு ஃபேஸ் வேல்யூ தான். விஜய் அந்த மூஞ்செழுத்து மந்திரம் அவருடைய ஃபேஸ் தான், அதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான் மக்களுடைய இவ்வளவு எதிர்பார்ப்பு. அது சிறம்பட செயல்பட்டு இருக்காரு மனுஷன். ஸோ அப்படிப்பட்ட நேரத்துல நாம எல்லாரும் பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப பாத்தீங்கன்னா கவனமா செயல்படணும், கொஞ்சம் அலட்சியம் நடத்தக்கூடாது. அதனாலதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல ஒரு நடவடிக்கை எடுத்துக்காங்கல்ல. ஏன் எடுத்துக்காங்கன்னா இவ்வளவுக்குள்ள அலட்சியம் வந்து தப்பு இல்ல. டைரக்டா வந்து பழங்கி 1008 பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, 1008 தலைவலி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி கிளப்பிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் போயிட்டு ஒரு இடத்துல ஆய்வு பண்ணா பிரச்சனை. சோ ஒரு அமைச்சர் வந்து சிறப்பா செயல்படுறாரு, கணக்குகளும் கேட்காரு. அங்க ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காசு வாங்குறீங்க, எல்லாத்தையும் பிடிக்காம தெரிஞ்ச உடனே அவர் மேலேயே பாத்தீங்கன்னா ஒரு குச்சாரு, உங்க சொந்தக்காரரே கோடிக்கணக்கா சொத்து வாங்கினாரு, அது வேணா இது வேணா. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண விடாம எல்லாத்துக்கும் வந்து குதற மாதிரி இருக்காங்க. இந்த சமயத்துல போயிட்டு நீங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ட்டு தான் தலைமை வந்து அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கலாம், அந்த வீரசாமிங்கிறவர் மேல. மத்தபடி அவர் வந்து அஞ்சாமதான் நம்மளுக்கு தோணல. ஓகேவா? சரி, இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப நாம ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறோம், நமக்கு பார்க்க எப்படி தோணுது அப்படின்ட்டு. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல வைங்க. இந்த மாதிரி அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வெயிட் பண்ணுங்க.